ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில் ஒர்க் புக்குள்ள இருக்கக்கூடிய யூனிட் 3 ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 10 பார்ப்போம். இந்த வீடியோ சீரீஸில் இது 10வது எக்ஸசைஸு. ஸோ இந்த எக்ஸசைஸ் எதை பேஸ் பண்ணி உள்ளதுன்னா இமெயில் ரைட்டிங் அதை பேஸ் பண்ணி உள்ளது. ஸோ இதில் டேரக்ஷன்ஸ்னு போட்டிருக்கிறது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 5 ரூல்ஸ் இருக்குது. இந்த 5 ரூல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இமெயிலை மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இமெயில் எழுதுறீங்க, என்ன பர்பஸ்க்காக இமெயில் எழுதுறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். இமேஜின் தட் யூ காட் ஜாப் அட் Saudi Arabia as you did not receive your degree certificate. Write an email to Dr. S. Ismail Muhaideen, Principal Jamal Muhammad College, Trichy, requesting to permit your parents to receive your degree certificate which you ought to submit in your company. Sign the email as Mr. S. Peer Basha. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சவுதி அரேபியாவில் உங்களுக்கு ஜாப் கிடச்சி நீங்கள் சவுதி அரேபியா போயிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க, பட் ஆனால் டிகிரியை வாங்கலை. ஸோ அதனால் உங்களுடைய பேரண்ட்ஸை வந்து டிகிரி வாங்குறதுக்கு அலோவ் பண்ண சொல்லி பிரின்சிபலுக்கு வந்து ஒரு இமெயில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் என்னென்னா மிஸ்டர் எஸ் பீர் பாஷா அப்படின்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் இதில் சைன் பண்ண முடியாது, இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். எப்படின்னா யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யூஎஸ் ட்ரூலி அப்படின்னு போடுவீங்கல்ல, அந்த இடத்துல கீழே உங்கள் நேமை போடுறதுக்கு பதிலாக இந்த மிஸ்டர் எஸ் பீர் பாஷா அப்படிங்கிற நேமை நீங்கள் போடணும். ஸோ இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூலை பாருங்கள். ஆல் த ஃப்ரேசஸ் கிவன் பிலோ மஸ்ட் பி யூஸ்ட். ஆல் த ஃப்ரேசஸ் கிவன் பிலோ மஸ்ட் பி யூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரேசஸ்னால் எதுன்னு பார்ப்போம். இங்கே ஃப்ரேசஸ் டு பி யூஸ்டுன்னு சொல்லி ஒரு போல்டாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கு. ஸோ அதில் பாருங்கள், ஜாப் இமீடியட்லி, ஃபைனல் ரிசல்ட்ஸ், சரண்டர், டிகிரி சர்டிஃபிகேட், பேரண்ட், ஏர்லியஸ்ட் பாசிபிள், ஆட் டு சப்மிட், டெட்லைன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃப்ரேசஸ். ஸோ இந்த ஃப்ரேசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் டைப் பண்ணுற இமெயிலில் என்ன பண்ணிடணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது பாருங்கள், இமெயில் மஸ்ட் ஹேவ் மினிமம் 50 words, அதர்வைஸ் இட் வில் பி கன்சிடர்ட் இன்வாலிட். இப்போ ஒரு வேர்டுங்கிறது என்ன, இப்போ இமேஜின் தேட் யூ காட் அ ஜாப் அட் சவுதி அரேபியா அப்படின்னா இதில் இமேஜின்ங்கிறது ஒரு வேர்டு, தேட்டுங்கிறது ஒரு வேர்டு, யூங்கிறது ஒரு வேர்டு, காட்டுங்கிறது ஒரு வேர்டு. ஸோ இது டோட்டலாக உங்களுடைய இமெயில் நீங்கள் டைப் பண்ணி முடித்த பின்னாடி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 50 வார்த்தைங்க மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது இன்வாலிடுன்னு சொல்கிறாங்க. மூணாவது பாருங்கள், அட்ரஸிங் அண்ட் சைனிங் மஸ்ட் பி டன் as provided in the given question. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபலுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, இமெயில் ரைட்டிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து மிஸ்டர் எஸ் பீர் பாஷாங்கிறத சைன் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 அட்ரஸில் பிரின்சிபல் இருப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக உங்கள் ரிகார்ட்ஸ்ன்னு போட்டு அந்த யூஎஸ் ட்ரூத்ஃபுல்லியில் வந்து என்னென்னு பண்ணணும், மிஸ்டர் எஸ் பீர் பாஷாங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது 3வது ரூலாக சொல்லியிருக்காங்க. 4வது, யூஸ் ப்ராப்பர் கிராமர் அண்ட் பங்க்சுவேஷன். கரெக்டான கிராமரும் பங்க்சுவேஷனும், ஃபுல் ஸ்டாப், கமா, கொட்டேஷன் அதெல்லாம் கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் ஃப்ரேசஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரொவைடட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட். அடிஷ்னல் ஃப்ரேசஸ் ஆல்சோ யூ கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேசஸ் டு பி யூஸ்டுன்னு போட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் புது ஃப்ரேசஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாடல் இமெயில் ஃபார்மேட்டை நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரம்னு போட்டிருக்க வந்து peerbaasha@gmail.com போட்டிருக்கேன். 2ங்கிறதுல பார்த்தீங்கன்னா principal@jmc.edu கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரம்லேருந்து 2க்கு போகுது. என்ன அட்ரஸ்ன்னு பாருங்கள், என்ன சப்ஜெக்டில் போகுது அப்படின்னு பாருங்கள். அப்ளைங் ஃபார் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டுட்டு இதான் வந்து டிகிரிக்காக தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அது உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக வாங்கிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு நேம் டேக்காக எடுத்துக்கலாம். அடுத்து கிரீட்டிங்ஸ் அண்ட் வார்ம் விஷஸ் சார், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை அண்டர் கிராஜுவேஷன் அப்படின்னு போட்டு உங்கள் டிகிரியை ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. இந்த இயர் அப்படின்னு போட்டு எந்த வருஷம் நீங்கள் முடிப்பீங்களோ அந்த வருஷத்தை போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், பிஃபோர் கெட்டிங் த டிகிரி ஐ காட் த ஜாப். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்தெந்த ஃப்ரேசஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அந்த ஃப்ரேசஸ் எல்லாத்தையும் நான் போல்டு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ எல்லா ஃப்ரேசஸுமே நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு இமெயிலை எழுதும்போது அந்த ஃப்ரேசஸ் எல்லாத்தையும் போல்டு பண்ணி காட்டிடுங்க. ஃபைனலாக பாருங்கள், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், தேங்க்யூ ரிகார்ட்ஸ் எஸ் பீர் பாஷா அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளவு தான் இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸு. இது உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் கம்பெனிக்கு இமெயில் எழுதலாம், இல்லாட்டினா வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம காலேஜுக்கே இமெயில் போடுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் இந்த இமெயில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.